பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து கோவையில் 50% கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கேரளா செல்லும் பேருந்துகள் தமிழக எல்லையான வாளையாறு வரை மட்டும் இயக்கப்படுகிறது. போராட்டம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த ஒரு தனியார் பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டதை தொடர்ந்து தனியார் பேருந்துகள் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பெட்ரோல் டீசல் விலையை திரும்ப பெறக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் பட்டுக்கோட்டையார் நகரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருசக்கர வாகனம் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து விறகு அடுப்புகளை பார்வைக்கு வைத்தும் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மக்களே, வெல்கம் பேக் டு another vlog from கோல்டு மெடல் சேனல். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த செய்தி தொகுப்பெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த பெட்ரோல் விலையை பற்றின விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். இன்னைய பெட்ரோல் ப்ரைஸை பற்றியும் போட்டிருக்கேன். இந்த பெட்ரோல் ப்ரைஸ் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஏறுற விஷயங்களை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கிறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அதை கூட பொறுத்துக்கலாம். இந்த மெக்கானிக் ஷாப்பில் மெக்கானிக்ஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் வந்து உண்மையிலே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சர்வீசஸ்ன்னு போனால் நம்மளை அப்படியே அவக்கழிச்சு நம்மளை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிடுறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கிளச்சு ஒயரில் கம்ப்ளைண்ட்னா டோட்டல் கிளச்சு பிளேட்டையே மாற்ற சொல்கிற அந்த மெக்கானிக் உலகம். இந்த மாதிரியான விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சிம்பிளாக உட்காந்து யோசித்தேன். ஒரு சின்ன சொல்யூஷன், பைக்கை தூக்கி விற்றுட்டேன். பைக்கை விற்றுட்டு இந்த சைக்கிள் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதனுடைய ப்ரைஸ் வந்து 10,000 வருது. 10,000க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி உண்மையிலே வந்து 10,000க்கு இந்த சைக்கிள் ஒர்த்து. ஏன் அப்படின்னாக்கா, என்னுடைய பெட்ரோலுக்கான செலவை தவிர்க்குது. ரெண்டாவது, பைக்குடைய மெயின்டெனன்ஸை குறைக்குது. அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜே இனிமேல் இருக்க போகிறது இல்லை எனக்கு. ஸோ இதெல்லாம் விட மேலே என்ன அப்படின்னாக்கா, ஃபிசிக்கலாக நம்ம பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கிறவும் இந்த சைக்கிள் உதவ போகுது. ஸோ இந்த சைக்கிள் வந்து நான் ஒரு ஸ்டைலுக்காகவோ ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குக்காகவோலாம் வாங்கலை. ஸோ என்னுடைய அன்றாட டெய்லி யூசேஜுக்கு வாங்குறேன். அதாவது ஒரு கடைக்கு போகணுமா, இந்த சைக்கிளை தான் எடுக்க போகிறேன். எங்கேயாச்சும் ஒரு தேவையாக போகணுமா, இந்த சைக்கிளை தான் எடுக்க போகிறேன். இதை வந்து மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ வந்து ஃபிட்னஸ்க்காக வந்து ஓட்ட போகிறது இல்லை. அன்றாட தேவைகளுக்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். சைக்கிளை ஆன்லைனில் கூட ரொம்ப நேரம்லாம் சூஸ் பண்ணலை. நேராக எங்கள் ஊரில் இருக்கிற லோக்கல் சைக்கிள் ஷாப் போனேன். அந்த கடையோட பேர் வந்து சுப்ரீம் சைக்கிள் மார்க்கெட். ஸோ அங்கே போனோன்னே எனக்கு நிறைய கியர் சைக்கிள்ஸ்லாம் காட்டினாங்க. பட் இந்த சைக்கிளை காட்டும்போது எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, கியர் இல்லாமல் லைட் வெயிட்டடாக ரொம்ப டீசெண்டாக இந்த மாடல் இருந்துச்சு. இந்த பிராண்டு பேர் வந்து கல்ட் ஸ்போர்ட். ஸோ இது வந்து ஒரு பெங்களூர் பேஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, இவங்க வந்து ஃபிட்னஸ்க்குரிய ஜிம்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சைக்கிள் மேனுஃபேக்சரிங்கு, இது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் க்ளோத்திங்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த கம்பெனி வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்போர்ட்டு இது வந்து ஒரு டெக்கத்லன் மாதிரியான ஒரு பிராண்டு. அதில் இந்த ப்ராடக்டோடைய பேர் வந்து கார்பைடு. ஸோ இதோடைய வீல் பேஸ் பார்க்குறோம், கிட்டத்தட்ட வந்து 27.5 இன்ச்சஸ் வந்து சொல்கிறாங்க. ரோட்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இதோடைய அந்த பாடி சொன்ன லைட் வெயிட்னு, இதோடைய மெட்டல் எல்லாமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. டூயல் டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டூயல் டிஸ்க் வந்து ரொம்ப பிராண்டடாக ஹை குவாலிட்டியாக போனோம் அப்படின்னாக்கா டூயல் டிஸ்க் வராது. ஸோ இது வந்து நான் பிராண்டடில் தான் டூயல் டிஸ்க் வரும். உண்மையிலே ஒரு பிராண்டு ஒரு ஹை குவாலிட்டியான சைக்கிள் வந்து சிங்கிள் டிஸ்க் தான் வரும். அதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இதோடைய வெயிட் உண்மையிலே ரொம்ப லைட் வெயிட், நல்லா ஸ்ட்ராங்காக டூரபிலிட்டி நல்லா இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்குறோம், நல்ல ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைக்கிள் எந்த ஹைட்டில் இருந்தால் ஃபிட் ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு 5 அடியிலேருந்து 5.7 இது வரைக்கும் வந்து உள்ள ஹைட்டில் உள்ளவங்களுக்கு இந்த சைக்கிள் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இதோடைய அந்த ஃப்ரேம் சைஸ் பார்க்குறோம், கிட்டத்தட்ட வந்து 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் சைஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டிங்ஸ்லாம் பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். போய் வந்து நம்ம எதையும் ஸ்க்ரூ பண்ணியோ இது பண்ணிக்கலாம் தேவையில்லை. சும்மா கையாலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஈஸி சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பிராண்டை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம், நம்ம ஹைட்டுக்கு ஃபிட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி டீசெண்டாக இருந்துச்சு. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் ஜாஸ்தி இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. இந்த மர்க்காடே வந்து நம்ம வந்து போட சொன்னதுனால வற்புறுத்துறதுனால போட்டோம். இல்லைனா வந்து ஒரு டர்ட் லுக்கில் தான் வந்து மர்க்காடே இல்லாமல் ஓட்டணுங்கிறது நம்மளுடைய ஆசை. பட் இருந்தாலுமே மர்க்காடையும் போட்டுக்கிட்டோம். பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்துச்சு, ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ரோட்ஸில் வந்து ஓட்டுறதுக்கு ரியலி வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து ஆன்லைன் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,500 சம்திங் போட்டிருக்காங்க. நம்ம இந்த வண்டி வந்து வெறும் 10,000க்கு தான் லோக்கல் ஷாப்லேயே எடுத்தோம். அவ்வளோ கம்மியாக தான் கொடுத்தாங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ
மக்களே, இந்த விளாகில் நம்மளுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்னால ஏற்பட்ட அதிருப்தினால நம்ம சைக்கிளுக்கு மாறி இருக்கோம். ஸோ நாட் பேட். எனக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் யாருக்கெல்லாம் தோணியிருக்கு இந்த பெட்ரோலை போட்டு வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சைக்கிள் எடுத்து பேசாமல் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மக்களை, இந்த விளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய கோல்டு மெடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை லைக் பண்ணி விட்டுருங்க.